வணக்கங்க. நேற்று ஒரு குழந்தைய நாய் கடிச்சிருக்கு. அது மண்டெல்லாம் ஃபுல்லாக அளவுக்கு அது அந்த வெறி எடுத்து அப்படியே பிச்சை எடுக்கணும் நாய். அந்த நாய் அப்படி பிச்சை எடுத்திருக்கு. அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்கான், அவனை காப்பாற்றிட்டு ஓடி இருக்கான். அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சிருக்கோம், எவ்வளோ வலி பட்டிருக்கும் அந்த குழந்தை. இவனுக்கு ஜாமீன் கொடுத்து ஏங்க வெளியே விட்டீங்க? இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் ஒரு 10 வருஷம் உள்ளே போடணும். இவன் ஒருத்தவன் மட்டும் இல்லைங்க. நாய் வளர்க்குற முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் அதை பொறுப்பாக எடுத்துக்கிறாங்க. மீதி பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற நாங்கள்லாம் நேரடியாக பார்க்குறோம். ஒரு குழந்தை இருக்குங்க, நாயை கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாஸ்க்கு அதுக்கு போடுறதில்ல, சங்கிலி கட்டுறதில்ல, அவுத்து விட்டுறாங்க. குழந்தை வரட்டி ஓடுது அந்த நாய். இங்கே நின்றுக்கிட்டு அந்த நாய் பேரை சொல்லி கூப்பிட்றாங்களே தவிர இவங்க பொறுப்பாக எடுத்துகிட்டு போய் அந்த நாயை பிடிக்கணும் அப்படிலாம் பண்ண. இங்கே நின்றுக்கிட்டு அந்த பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப மோசமாக உட்காந்துட்டே நின்று நாய் பேரை சொன்னால் அந்த குழந்தைய போய் கடிக்க போகும்போது அந்த குழந்தைங்க தானே துடிக்கிறாங்க. இவங்க யாருக்குமே அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேறீங்க, நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. கேட்டால் ப்ளூ கிளாஸில் பிடிச்சி கொடுங்க. என்ன ப்ளூ கிளாஸு? மனுஷனுக்கு எந்த கிளாஸும் இல்லையா உங்களுக்குலாம்? நாய்க்கு தான் ப்ளூ கிளாஸு அந்த கிளாஸ் இருக்குமா? அதை வச்சு நீங்கள் அந்த குழந்தைய போய் வரட்டுது, கடிக்குதுங்க. இது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இப்போ இப்படிதான் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் இப்படி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, சட்டம் எப்படி கொண்டு வரணும். நாய் இப்போ ஒருத்தவங்களை கடிச்சு கொதறி எடுக்குது. அந்த ஓனருக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 10 வருஷம் நீங்கள் ஜெயில் தண்டனை இப்படின்னு புதுசாக சட்டம் கொண்டு வரணுங்க. இது நீதிபதி ஐயா கிட்ட நான் சொல்கிறேன். சட்டம் புதுசாக கொண்டு வாங்குங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு. இங்கே லோக்கலில் நடக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே எல்லாம் எப்படி தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நாயை அவுத்து விட்டுறாங்க, அது பாட்டு திரியுது, குழந்தைங்க வரட்டிட்டு ஓடுதுங்க. ரொம்ப நடக்குதுங்க. குழந்தைங்களுக்கு இங்கே முக்கியத்துவமே கொடுக்கல. நாய்ங்களுக்கு தான் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுங்களை ஆட விட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் யார் போய் தட்டி கேட்போனா, உங்களெல்லாம் நாங்கள் ப்ளூ கிளாஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனுஷங்களுக்கு இதுவும் இல்லையா? அப்படின்னா அப்படி நாங்களாம் கடிப்பட்டு இந்த நாய்ங்க கிட்ட சாகணுமா? மனுஷ ஜென்மங்களாம் குழந்தைங்க அப்படி சாகணுங்களா? எதுக்கு அப்படி? தயவு செஞ்சு ஒரு புது நீதிபதி என்ன பண்ணீங்கன்னா, புதுசாக சட்டம் கொண்டு வாங்குங்க. 10 வருஷம் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருங்க. ஏன்னா ஒரு அப்படியே கேர்லெஸ்ஸாக ஒரு குழந்தைய வரட்டுது, பொம்பளைங்க இங்கேயே நின்றுக்கிட்டு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க தான் நாயை போய் பிடிக்கணும். அந்த இல்லை. நீங்கள் ஒரு 10 வருஷம் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவீங்கன்னு சொல்லி சட்டம் வைங்களேன். கண்டிப்பாக ஓடி போய் பிடிப்பாளுங்க, விரட்டிட்டு ஓடி போய் பிடிப்பாளுங்க. குழந்தைங்களுக்கு அப்போ தான் முக்கியத்துவம் கொடுப்பாளுங்க. இது ஃபுல்லாக இடத்துல இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் வெளியே விட முடியுது இல்லை. நாய் எந்த நேரமும் இந்த மாதிரி தான் குழந்தைங்க விளாட விடாமல் அவுத்து விட்டுறாங்க. அது போய் வரட்டிட்டு ஓடுது. ஒவ்வொரு இடத்துல குழந்தைங்க இந்த மாதிரி பாதிப்பு பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நிறைய இந்த மாதிரி ஆயிருக்கு. நாய் வரட்டி ஓடி குழந்தைங்க உளுந்து, ஆளுங்க பைக்கில் போகும்போது அப்படியே குறவடியை பிடிக்கிற மாதிரி கடிக்க வந்துச்சுன்னு அப்பார்ட்மெண்ட்ஸில் வாய்ஸ் மெசேஜ் எல்லோரும் குரூப்பில் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாய் இது ரொம்ப அந்த வளர்க்குறவங்க அந்த மாஸ்க்கு போட்டு கூட்டு வர்றதில்ல, ஒரு சங்கிலி போட்டு கூட்டு வர்றதில்ல. அது பாதி பேர் செய்கிறாங்க. முக்கால்வாசி பேர் இப்படி தாங்க பண்ணுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க. நாயத்தை தட்டி எங்கேயும் கேட்க முடியல. நீதிபதி நீங்கள் தான் இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் பிடிச்சி தயவு செஞ்சு உள்ளே போட்டுருங்க. இவங்களெல்லாம் வெளியே விடாதீங்க. அராஜகம் இவங்க தான் வளர்க்குறவங்க தான் இப்போ ஓவராக பண்ணுறாங்க. ஒரு பொறுப்பாக பார்க்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. நன்றி.